என்னமாச்சு? சரிங்க மயங்கி கிடக்குறாரு. இறந்து வாங்க. என்னமாச்சு? பிரசன்ன சார் மயங்கி கிடக்குறாருடா. போய் பாருங்க. இருமா. ஐயோ. போய் காப்பாத்துங்க. போங்க. சார் என்னாச்சுன்னா? சார் என்னாச்சு? சார் 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 ஐயோ. என்னாச்சுன்னு சொல்லுங்க. பேச்சு மூச்சிலாம இருக்காருமா. ஐயா நமக்கு உதவி செய்ய வந்தாரு, இப்ப அடிபட்டு கிடக்காரு. அடடா தம்பி அங்க எதுக்கு போனாரு? அட வெளியூர் தம்பிக்கு என்ன தெரியும்? அங்க ஏதாவது போட்டோ கிட்ட எடுக்க போயிருப்பாரு. பாறை உருண்டு விழுந்துருச்சு. ரம்யா தங்கச்சி கத்துச்சு. உடனே நான் போய் காப்பாத்திட்டேங்க. உழைச்சது கடவுளோட புண்ணியம். வைத்தியர் ஐயா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வெளியூர் பையனாச்சே, இந்த பக்கம் பாறைங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னு நீங்களாவது சொல்லியிருக்க கூடாதா? அவ்வளவு தூரம் காட்டுக்கு போவாருன்னு எனக்கு தெரியாது. என்ன வாத்தியார, நான் கேட்ட வேற என்னாச்சு? யார் எடுத்துட்டு வர போயிருக்கா? கொஞ்சம் பொறுத்துங்க. பொன்னரிசி தான் போயிருக்கா, சீக்கிரமா வந்துருவா. எவ்வளோ சீக்கிரத்தில் நாம் அந்த மருந்தை போடுறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் குணமாகும். என்ன பொன்னரசி, மூளையா? வைத்தியர் பரிசோதனை சொன்னாரா? பார்த்து மெதுவா போ, பத்திரிகைக்காரன் ஒன்றும் செத்துற மாட்டான். வந்தம்மா 2 போட்டோ எடுத்தம்மா போனம்மான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு கலெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். ஃபேக்டரி கட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. அதை பொறுக்க வந்தால் பாறையே மேலே விழுந்துச்சு. அது எப்படி உனக்கு தெரியும்? உருட்டி விட்டதே நாங்கள் தானே. என்ன கொஞ்சம் மிஸ் ஆயிட்டான். இந்த பாரு, வைத்தியர் கொடுக்குற மூலியை போட்டுக்கிட்டு மரியாதை ஊரோட்டு போக சொல்லு. அதை மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணுனா அடுத்த தடவை பாரு அவன் தலையிலே விடும். போ, இதை போய் உங்க அப்பா, உன் ஃப்ரெண்டு ரம்யா, அந்த பத்திரிகைக்காரன் எல்லாருக்கிட்ட போய் சொல்லு. பா பாடே. What's this, Rekha? I don't believe it. டெல்லிக்கு போயிட்டு திரும்பி வந்த பிறகு என்ன கேட்குறேன்? அலார்மிங் நியூஸ். தாஸ்தார் குருசாமி கிட்ட இருந்து மரண வாக்குமூலம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைச்சா, நீங்க டியூட்டியில் இருக்கும் போதே அவரை கொண்டு இருக்காங்க. Now look, you call this policing? You call this security? Disgraceful. Sir, I'm also very ashamed of it myself, sir. ஆனா குற்றம் செஞ்சவங்கள கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். எப்போ? சார் ரொம்ப நாள் ஆகுது சார். எனக்கு தான் அவன் யாருன்னு தெரியுமே. அவங்கள மிஸ் பண்ணிட்டீங்களே. சார் அவன் என்கிட்ட தப்பிக்க முடியாது சார். நான் டெஃபினட்டா அவனை கண்டுபிடிச்சிருவேன். ஆனாலும் அவன் ஒரு கருவிதான் சார்.
எனக்கு என்னமோ குருசாமியோட கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய விஐபி இருக்காரோன்னு தோணுது. whoever it might be, I don't care. இறந்து போன ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தாசில்தார். பேப்பர் படிக்கிறீங்களே சார், டெய்லி போலீஸ்க்கு எகெயின்ஸ்டா ஆர்ப்பாட்டம், ப்ரொசஷன். Now look, யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஐபி ஆனாலும் சரி, find him and arrest him. சார். Yes. நீ யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லாத நிலைமையில இருக்கும்போது உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். உன்னோட பலவீனத்தை அவனுக்கு சாதகமா பயன்படுத்தியிருக்கான். என்னம்மா இது? அவன் எவ்வளவு நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான்றது உனக்கு தெரியாதுமா? நீ பத்திரிக்கையில அவர் தான் என்னோட தெய்வம் அதெல்லாம் சொன்னியே, அதான் எனக்கு ஜோக்கா தோணுது. அக்கா, உண்மையிலேயே சொல்றேன், அவர் ரொம்ப நல்ல மனுஷன்க்கா. சொந்த தங்கச்சி புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு எல்லாரும் பேசணும், பாராட்டணும். அந்த விளம்பரத்துக்காக தானே இதெல்லாம். தப்புதான். நீ அடையாளம் காமிச்சி அவன் யார் தெரியுமா? கூலிக்கு கொலை பண்றவன். அவன் பேர் டேவிட். அவனுக்கு பணம் கொடுத்து தாசில்தார் குருசாமியை கொலை பண்ண சொன்னவனை நான் தாண்டி. சித்ரா, அம்மா சந்தேகப்படுறதுல தப்பே இல்லை. இந்த வீட்டில் சித்ரா மட்டும்தான் நல்லவங்க, மற்றவங்க யாரும் சரியில்லை. புரியுதா? ஏய், சொன்னியனே உன்னத்தான். என்ன நீலி கண்ணீர் வடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? நேத்துல இருந்து சோறே சாப்பிடலையாமே, என்ன செத்து போயிடலான்னு நினைக்கிறியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா இங்க செத்து தொலையாத, ரோட்ல எங்கேயாவது போய் சாவு. மூதேவி, எங்களுக்குன்னு சேர்ந்த பார் உயிர் எடுக்கிறதுக்கு. நிச்சயம் என்னடா என்னாச்சு? அண்ணே, டேவிட் தப்பிச்சிட்டானே. என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே, 50,000 ரூபா கொடுக்குறேன், வாடா வெளியூருக்கு போயிடலான்னு சொல்லியிருந்தானே. நாம் போட்டு தள்ள போகிற பிளான் தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சிட்டானே. நான் சொன்ன விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டானே. அதை தாண்டா கேட்குறேன், அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? சத்தியமாக சொல்கிறேண்ணே, எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைண்ணே. எப்படியோ தெரிஞ்சுதானே அவன் தப்பிச்சிருக்கான். டேய், அவன் போலீஸ் கிட்ட சிக்கனா எல்லாமே நாசமாயிடும். அவனை தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிருங்க. சரி, இதுவே எல்லாத்துக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். போங்க. ஓகேண்ணே. அவரோட சுயரூபமே இது.
முதல்ல எனக்கு தெரிஞ்சப்ப கூட நானும் இப்படிதான். என்னால அத ஜீரணிக்க முடியல. அப்புறம் வேற வழி இல்லை, பழகிக்கிட்டேன். அவருக்கு 2ஆம் தரமா வாழ்க்கப்பட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு உன் மேல கோபமே வரல, பரிதாபம் தான் வந்துச்சு. நீ வந்தப்பவே வர பத்தி உன்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆனா நீயா ஒரு நாள் தெரிஞ்சுப்பேன்னு சொல்லாம விட்டுட்டேன். ஆக்சிடென்ட்ல அடிபட்டு சாக கடந்த என்ன காப்பாத்தி வாழ்க்கை கொடுத்தவர்னு நான் அவரை ரொம்ப நம்பிட்டு இருந்தேக்கா. பைத்தியம். அவர் உன்னை காப்பாத்தினது நீ அடிபட்டதுக்காக இல்லை, அழகா இருக்கேங்கிறதுக்காக தான். அவருக்கு வசதியா உன்னோட பழைய ஞாபகங்களும் உனக்கு மறந்து போச்சு. பேருக்கு தாலி கட்டி உங்க அக்காவை சமாளிக்கணுங்கிறதுக்காகவே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுக்கு என்னையும் சாட்சியா நிக்க வச்சிட்டாரு. இதுவரைக்கும் நீ பார்த்துட்டு இருந்ததெல்லாம் அவரோட முகமூடிதான். இப்ப பாக்குறியே, அதுதான் அவரோட முகம். வேற வழி இல்லை பவித்ரா, இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். எனக்கு தெரியாது, என்ன விட்டுருங்க. வலிக்குது, எனக்கு தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ, ஒன்றும் தெரியாது, விட்டுருங்க. பேசாம நீ அன்னைக்கே சரண்டர் ஆயிருக்கலாம்ல. நீயும் ஓடி எங்களையும் ஓட வச்சு, ஏண்டா உன்ன மாதிரி கிரிமினலுக்கு தப்பிக்கிறதுக்கு 100 வழி தெரியும்னா எங்களை மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு உன்னை பிடிக்கிறதுக்கு 1000 வழியாவது தெரிஞ்சிருக்குமா இல்லையா? சொல்லு. தாசில்தார் குருசாமிய நீ ஏன் வெட்டின? நான் வெட்டல. யார் சொல்லி வெட்டின? உன் கூட யாரெல்லாம் இருந்தாங்க? என் கூட யாரும் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆஸ்பத்திரியில குருசாமியை கொலை செஞ்சது யாரு? எனக்கு எதுவுமே தெரியாது. சொல்லுடா, சொல்லு. குருசாமியை கொன்னது யாரு? கொல்ல சொன்னது யாரு? ட்ரிகர் அழுத்துறதுக்கு எனக்கு 1 செகண்ட் ஆகாது. எனக்கு தேவை உண்மை, இல்லாட்டி உன் உயிர். சொல்லுடா. பலம் உடைத்திடும் பகை வரை